பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சரிப்படுத்தக்கூடிய சைக்கிள்ஸை சீர்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இப்போ சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறதோட கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, சில காலங்களில் 30 நாளில் வரக்கூடிய அந்த மாதவிடாய் சைக்கிள் அப்படிங்கிறது 35 நாள் 40 நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். கரு உண்டாயிருக்காது, ஆனால் மாதவிடாய் வராது. எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பெருங்காயத்தை ஒரு மருந்தாக நம்ம கொடுக்கும்போது அந்த மாதவிடாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி கொடுக்கறது டாக்டர்? நெய்யில் பொரிச்சு, அதாவது அது கட்டி மாதிரி இருக்கும், அதை நல்லா தூள் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் விட்டு அதை நல்லா பொரிச்சு, பெரும்பாலும் வெறும் சட்டிலேயே ட்ரை ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நெய்யில் பொரிச்சா இன்னும் கூடுதல் நன்மை இருக்கும். நெய்யில் பொரிச்சு பொடி பண்ணி அதை தண்ணீரில் கரைக்கலாம். அப்படி இல்லைன்னா பனை வெல்ல பாகுல கரைச்சு அப்படி காய்ச்சி அது கூட கொஞ்சம் வெந்தய பொடி கலந்து பருக சொல்லலாம். அல்லது பெருங்காய லேகியம்னு ஒன்று இருக்கு. பூண்டு, சீரகம், பெருங்காயம், புதினா இலை, அதுக்கப்புறம் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு களி மாதிரி செய்யக்கூடியது. இது மாதிரி செஞ்சும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பெருங்காய லேகியம்ங்கிறது கட்டாயமா எல்லா வீட்டு பெண்களுக்கும் ஒரு காலத்தில் தெரியும். இப்போ அது அதனுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது ரொம்ப முக்கியமா எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பையினுடைய அழுக்கை அகற்றுதல் அப்படின்னு ஒரு தன்மை உண்டு. அதை உள்ள இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைச்சு அதெல்லாம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது உள்ள கர்ப்பப்பையை பலப்படுத்தி தயார்படுத்தி அடுத்த மாதவிடாய் பூப்புக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப அந்த அளவுக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த பெருங்காய லேகியம் அப்படிங்கிறது காலையிலையும் மாலையிலையும் இருந்தாச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த உள் உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும் இந்த பெருங்காயம் உதவியாக இருக்கும்.